Hi students, welcome to IAS Academy. So video வந்து அனைக்கும் உங்களுக்கு மாமா டிக்கெட்ஸ் இல்ல ஃப்ரம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா குரூப் 2 பேட்ச் அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கோம். வெயிட் அண்ட் பேட்ச் அப்படிங்கிற பேர்ல மேக்ஸ் நம்ம வேட்டையாடிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நம்மளோட ஒரே டார்கெட் மேக்ஸ்ல 25 எடுக்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா? அதுல இந்த வீடியோல மென்சுரேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான क्वेश्चंस ஓகே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ட்விஸ்டடான இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்களோ அதுதான் பார்க்க போறோம். ஏன்னா மென்சுரேஷன் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இந்த ஒரு டாபிக் வந்து 3ல இருந்து 4 கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? இந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 3ல இருந்து 4 கேள்வி ஈஸியா அடிச்சு வந்துடலாம். சரிங்களா? வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி HCFLCM சிம்பிளிஃபிகேஷன் ரேஷியோ பெர்சன்டேஜ் தனிவட்டி கூட்டுவட்டி லாஜிக்கல் ரீசனிங் டைம் ஒன்று இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் போய் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே சேனல்ல தான் இருக்கு. 25 எடுக்கணும் நம்ம சேனல் பாருங்க போதும். ஓகேவா? தமிழ் ஜிஎஸ் நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் மட்டும் பாருங்க. இன்னும் ஒரே டாபிக் தான் இருக்கு. இதை பார்த்து முடிச்சோன்னா ஏபிஜிபி மட்டும் நாளைக்கு பார்த்தா நீங்க எக்ஸாம் டைரக்டா போயிடலாம். ஓகே, ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. செவ்வகத்தோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், அகலம் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். பரப்பளவு மாறாம, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரப்பளவு மாறாம நீளம் மட்டும் 25 சென்டிமீட்டரா மாறுச்சுன்னா அகலம் என்ன ஆகும் கேக்குறாங்க. சரிங்களா? ரெக்டாங்கிளோட லென்த் 20 சென்டிமீட்டர், பிரெத் 10 சென்டிமீட்டர். ஏரியா டஸ் நாட் சேஞ்ச், ஏரியா சேஞ்ச் ஆகாம லென்த் வந்து 25 சென்டிமீட்டரா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரெத் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? ரைட். செவ்வகத்தோட பரப்பளவு மாறாமன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு ஃபார்முலா நீளம் இன்டு அகலம். ஸோ நீளத்தையும் அகலத்தையும் பிரிக்கனா பரப்பளவு கிடைச்சிடும். அப்ப 20 10 பிரிக்கனா 200. அப்ப பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 200 கிடைச்சிருச்சு. நீளம் என்ன ஆகுது? 25 மாறுது. அப்ப அகலம் என்ன ஆகும் கேக்குறாங்க. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், ஒரே ஸ்டெப் தான். அப்ப அகலம் ஈக்குவல் டு 200/25. ஏன்னா பெருக்கல்ல இருக்க 25 அங்கிட்டு போனா வகுத்தல் ஆயிரும். இப்ப 25 200 அடிச்சீங்கன்னா 8 25 200. அப்ப அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் 8 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் 8 சென்டிமீட்டர். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப் தான் முடிஞ்சிடும். சோ இந்த மாடல்ல கேட்டா போட்டுருவீங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन வாங்க. ஜெயவாணி செவ்வகத்தோட சுற்றளவு 196 சென்டிமீட்டர். சரிங்களா? செவ்வகத்தோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா அகலத்தை விட ஒரு 20 சென்டிமீட்டர் அதிகம். செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. செவ்வகத்தோட சுற்றளவு 196 சென்டிமீட்டர், செவ்வகத்தோட நீளம் அகலத்தை விட 20 சென்டிமீட்டர் அதிகம். அப்ப பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 196 சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 20 சென்டிமீட்டர் மோர் தென் தட் ஆஃப் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். வாட் இஸ் த ஏரியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு 196 கொடுத்துருக்காங்க. சுற்றளவு என்ன ஃபார்முலா? 2 × L + B. 2 × L + B தான் 196. இதை வச்சு நம்மளால L + B கண்டுபிடிக்க முடியும். L + B = இந்த 2 அங்கிட்டு போனா வகுத்தல் ஆயிடும். அப்ப 196/2. 196 2ஆல் அடிச்சா 98 கிடைக்கும். அப்ப L + B 98 நம்ம கையில இருக்கு. ஓகே, இதை வச்சு இது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். நீளம் வந்து அகலத்தை விட 20 சென்டிமீட்டர் அதிகமா. அப்ப ரெண்டுத்துல இதான் பெருசுன்னு தெரிஞ்சு போச்சு. புரியுதா? இதை விட இது 20 சென்டிமீட்டர் அதிகம்னா இதுக்கும் டிஃபரன்ஸ் தானே 20ன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? இதை விட இது 20 அதிகமா இருக்குன்னா இதோட 20 அதிகமா இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் தான் 20. அப்ப L - B யோட வேல்யூ 20. L + B 98, L - B 20. இது ரெண்டும் நம்ம கையில இருக்கு. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L × B. அப்ப L-ம் B-யும் தெரிஞ்சா ரெண்டையும் பிரிக்க ஆன்சரை போடலாம். இதை வச்சு L-ஐயும் B-யும் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா இந்த +B - B கேன்சல் ஆயிடும். L-ம் 2L. 98 20 118. 2L 118னா L என்ன வரும்? 59 வரும். 2L 118னா L 59. இப்ப L நீங்க 59 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 59 + B = 92 கிடைக்கும். அப்ப B = 98 - 59. மைனஸ் பண்ண என்ன வரும்? 69 29 89 39 வரும். அப்ப B யோட வேல்யூ 39. L 59, B 39.
இப்ப ரெண்டே பேருக்குன்னா ஆன்சர் பெரிய போட்டலாம்ல, நானே பிரிக்கிறவா. 59 39 பேருக்குன்னா ஆன்சர் 9 81 மீதி 8, 50 45 30 15 68 மீதி 6, 53 15 15 21. ஆன்சர் 2181. 2181 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். 2181. 59 39 பேருக்குன்னா 2181. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. இப்ப இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கோளம் இருக்கு, ஸ்பியர். கோளத்தோட அடிப்பக்கத்தோட பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப அந்த கோளத்தோட புறப்பரப்பு என்ன வரும்னு கேக்குறாங்க. அதாவது ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தென் வாட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர்னு கேக்குறாங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஈஸியா ஒரே செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கரெக்டா கவனிங்க. கோளத்தோட அடிப்பக்கம், கோளம் ஸ்பியர்னா இப்படி இருக்கும். அது ஒரு பால் எடுத்துக்கோங்க. பாலோட அடிப்பக்கத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு வட்டமா இருக்கும். இப்ப நீங்க ஒரு பாலை இப்படி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அது சுத்தி வட்டம் போட்டீங்கன்னா ஒரு வட்டமா தெரியும். அப்ப கோளத்தோட அடிப்பக்கம்ங்கிறது ஒரு வட்டம். கோளம் மட்டும் இல்ல, உருளையோட அடிப்பக்கமும் வட்டம் தான், கூம்போட அடிப்பக்கமும் வட்டம் தான், கோளத்தோட அடிப்பக்கமும் வட்டம் தான். ஸ்பியரு, கோனு, சிலிண்டர் இந்த மூணுத்தோட பேஸ்மே சர்க்கிள் தான். அப்ப சர்க்கிளோட ஏரியா தான் 154 கொடுத்துறாங்க. சர்க்கிளோட ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? πr ஸ்கொயர். அப்ப πr ஸ்கொயரோட வேல்யூ தான் 154. இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். பைல 22/7 போட்டா r கிடைக்கும்ல, அதெல்லாம் பண்ண வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. πr ஸ்கொயர் 154. ஓகே, இதை வச்சு நம்ம r கண்டுபிடிக்கணுமே சார். இருங்க, கண்டுபிடிக்க வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன கேக்குறாங்க? கோளத்தோட புறப்பரப்பு, சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன? 4πr ஸ்கொயர். இப்போ πr ஸ்கொயரோட வேல்யூ 154னா நம்ம 4πr ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். அப்ப இதோட 4 பேருக்குன்னா ஆன்சர் 4 பேருக்குன்னா 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ஸ்டெப். πr ஸ்கொயர் 154னா 4πr ஸ்கொயர் கேக்குறாங்க. அவ்வளவுதான். இது 6 கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வந்து 6 சப்ஸ்டிட் பண்ணி பண்ணலாம், டைம் வேஸ்ட். இது மாதிரி ஈஸியா போடலாம். புரியுதா? கொஸ்டின் ஈஸியா இருக்கா? ரைட். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. 14, அதாவது ஒரு கம்பியை 14 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவில் வளைத்துள்ளனர். ஓகேவா? ஒரு கம்பியா அது 14 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவத்தில் இருக்கு. அத சதுர வடிவத்துக்கு மாத்தினா சரிங்களா, அதோட பரப்பளவு என்ன வரும்னு கேக்குறாங்க. ஒரு கம்பி 14 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவில் இருக்கு, அது சதுர வடிவத்துல மாத்தினா பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. ரைட். இப்ப ஒரு கம்பி, ஒரு ராடு இருக்குன்னு வச்சுக்கோ, அத 14 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல சர்க்கிளா வளைச்சிருக்காங்க. அதையே ஸ்கொயரா வளைச்சா என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ஒரு ராடு, ஒரு கம்பி இருக்கு. ஓகே, இந்த கம்பிய இப்படி வட்ட வடிவத்துல வளைக்கிறாங்க. இதோட ரேடியஸ் தான் 14 சென்டிமீட்டர். இப்ப இதையே ஸ்கொயரா மாத்திரம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப என்ன விஷயம்னா, இந்த கம்பியோட மொத்த நீளம் இருக்குல்ல, அதை தான் இப்படி வட்டமா வளைக்கிறாங்க, அதை தான் இப்படி சதுரமா வளைக்கிறாங்க. அப்ப நான் கூட என்ன சொல்ல வரேன்னா, இதோட அளவும் இதோட நீளமும் இதோட அளவும் எல்லாமே சமம். சோ இந்த வட்டத்தோட சுற்றளவும் சதுரத்தோட சுற்றளவும் சமமா இருக்கும். ஒரே கம்பியை தான் இப்படி வட்டமா வளைக்கிறாங்க, அதே தான் இப்படி சதுரமா வளைக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டோட சுற்றளவு ஈக்குவல். ஓகே, ரைட். வட்டம், வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? 2πr. இப்போ என்னன்னா இதோட சுற்றளவும் இதோட சுற்றளவும் தான் நான் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். அப்ப 2πr கண்டுபிடிப்போமா? 2 × πனா 22/7, ரேடியஸ் 14 கொடுத்துட்டாங்க. சோ 14 போட்டுங்க. 1 7 2 14, 2 4 4 22 88 கிடைச்சிரும். இப்ப வட்டத்தோட சுற்றளவு, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 88 கிடைச்சிருக்கு. ஓகே, இதோட சுற்றளவு 88. இப்ப இதோட சுற்றளவும் 88 தான், இதோட சுற்றளவும் 88 தான். இதோட சுற்றளவு என்ன ஃபார்முலா? 4a. 4a = 88னா a என்ன வரும்? 88/4 அடிச்சா 22. ஓகே, a வந்து 22. இப்ப சதுரத்தோட பரப்பளவு தான் நம்மள்ட்ட கேட்டாங்க, தானே கேட்டாங்க. சதுரத்தோட பரப்பளவு தான் கேக்குறாங்க. பரப்பளவு என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர். அப்ப 22 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் 22 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 484. ஆன்சர் வந்து 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான் ஆன்சர், 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சிருச்சாப்பா? ஈஸியான கொஸ்டின் தான். இதை வச்சு சுற்றளவு கண்டுபிடிங்க, அதோட சுற்றளவு ஈக்குவேட் பண்ணுங்க, பரப்பளவு போடுங்க, ஆன்சர் வந்து. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரைட். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின்,
கூம்பின் அடிப்பக்கத்தின், ஓகேவா, கூம்போட அடிப்பக்கத்தோட பரப்பு 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கூம்போட அடிப்பக்கத்தோட பரப்பு 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா உயரம் வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப கூம்போட கன அளவு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன் இஸ் 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஹைட் ஆஃப் த கோன் இஸ் 10 சென்டிமீட்டர், தென் வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த கோன் கேக்குறாங்க. ஓகே, அதான் கூம்போட அடிப்பக்கத்தோட பரப்புனா கூம்போட அடிப்பக்கம்ங்கிறது வட்டம், வட்டத்தோட பரப்பு பையார் ஸ்கொயர். பையார் ஸ்கொயரோட வேல்யூ தான் 300. ஓகேவா, பையார் ஸ்கொயர் தான் 300. ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ மேல கனவு கேக்குறாங்க. கனவு என்ன ஃபார்முலா? 1/3 பையார் ஸ்கொயர் h. அப்போ 1/3 போடுங்க. பையார் ஸ்கொயரோட வேல்யூ 300 கையில இருக்கு, ஹைட்டும் கையில இருக்கு 10ன்னு. அப்ப இதை போட்ட ஆன்சர் 3ல இருந்து 300 அடிச்சா 100 போயிடும். 100 10 1000. ஆன்சர் 1000 சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் 1000. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஈஸி தான், டக்கு முடிஞ்சிடும். புரியுதா? ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन வாங்க. இது கவனிங்க. ஒரு சதுரம் இருக்கு, இந்த சதுரத்தோட பக்கம் 50 சென்டிமீட்டர். ஓகேவா? சதுரத்தோட சுற்றளவும் செவ்வகத்தோட சுற்றளவும் சமமா இருக்கான். சதுரத்தோட சுற்றளவும் செவ்வகத்தோட சுற்றளவும் சமமா இருக்கு. அடுத்து செவ்வகத்தின் நீளம், செவ்வகத்தோட நீளம் சதுரத்தின் பக்கத்தை விட, சதுரத்தோட பக்கத்தை விட ஒரு 10 சென்டிமீட்டர் அதிகம். சரிங்களா? செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. செவ்வகத்தோட பரப்பளவு ஏரியா கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? Side of the square is 50 centimeter. Perimeter of the square and the perimeter of the rectangle equal. Length of the rectangle is 10 centimeter more than that of side of a square. Then what is the area of a rectangle கேக்குறாங்க. போடலாம். இப்ப சதுரத்தோட சுற்றளவும் செவ்வகத்தோட சுற்றளவும் சமம் கொடுத்துறாங்க. சதுரத்தோட பக்கம் 50 சென்டிமீட்டர். சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா 4a. 7 50 போட்டீங்கன்னா 4 50 200. அப்ப செவ்வகத்தோட சுற்றளவு 200 தான். செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா 2 × L + b. அப்ப 2 × L + b தான் 200. அப்ப L + b என்ன வரும்? 100. ஏன்னா 2 டிவைட் ஆகும். L + b 100. என்ன சொல்றாங்க? செவ்வகத்தோட நீளம் சதுரத்தை விட பக்கத்தை விட 10 சென்டிமீட்டர் அதிகமா. சதுரத்தின் பக்கம் 50னா செவ்வகத்தோட நீளம் 60 இருக்கும். இப்ப நீளம் 60னா அகலம் எவ்வளவு இருக்கும்? 40 இருக்கும். ஏன்னா 60 40 சேர்த்தா 100. அப்ப 7 40. கேட்டது பரப்பளவு. அப்ப 2 இப்ப இருக்குன்னா ஆன்சர் 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு கடைசி மாடலா வச்சுக்குவோம். அதை நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லி தரேன். அது எப்படி கேட்கலாம் நீங்க அடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துறேன். கவனிச்சுக்கோங்க. கவனிங்க, ஒரு சதுரத்தோட பக்கம் 20 சென்டிமீட்டர் அதிகரித்து 20% அதிகரித்தா பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? இந்த மாதிரி கேள்விகள் பார்த்திருப்பீங்க. ஒரு சதுரத்தோட பக்கம் side of a square is increased by 20%, then how much percent increase that in area? ஏரியா வந்து பரப்பளவு வந்து எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? ஓகே, இப்ப இந்த இடத்துல வட்டம், மற்றபடி முக்கோணம், ஓகேவா, என்ன மாதிரி முக்கோணம் வேணாம், அதாவது சதுரம் வட்டம், புரியுதா? இந்த மாதிரி என்ன கேட்டாலும், இந்த மாதிரி பக்கம் அதிகரிக்குது இல்ல வட்டத்துல ஆரம் அதிகரிக்குது, அந்த மாதிரி என்ன சொன்னாலும் பரப்பளவு என்ன ஆகும் கேட்டா ஃபார்முலாவே தெரியலனாலும் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன், அதை போட்டுக்கோங்க. a + b + ab/100. இதுல கூட ஆன்சர் வரும். இப்ப இன்னொரு क्वेश्चन பாருங்க. செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரித்து அகலம் 10% குறைந்தால் பரப்பளவு என்ன ஆகும்? இப்படி கேட்கிறான்ட்டாலும் இந்த ஃபார்முலா நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி சதவீதம் அதிகரிக்குது குறையுது பரப்பளவு என்ன ஆகும் கேட்டாலே இந்த ஃபார்முலா நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துறேன். இப்ப சதுரத்தோட பக்கம் 20% அதிகரிச்சா பரப்பளவு எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா
ஏலையும் 20 போடுங்க, பிலையும் 20 போடுங்க, முடிஞ்சு. அப்ப 20 plus 20, இங்க 20 into 20 400 by 100. டபுள் ஜீரோ போயிடும். 20 40 44. ஆன்சர் 44%. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்ப இதுக்கு வருவோம். இப்போ வட்டனால ஆன்சர் 44% தான். புரியுதா? இங்க வருவோம். நீளம் 20% அதிகரிக்குது, அகலமும் 10% அதிகரிக்குதுன்னு சொன்னாங்கன்னா 20 10 200 போடலாம். இங்க 10% குறையுதுன்றாங்க. சோ ஏல பிளஸ் 20 வச்சுக்கோங்க. 20 அதிகரிக்கனால 10 குறையறனால பில -10 வச்சுக்கோங்க. ஏபினா ரெண்டையும் பெருக்கி போடணும். அப்ப பிளஸ் 20 -10 பெருக்கினா -200/100. புரியுதா? சோ டபுள் ஜீரோ அடிச்சிருங்க. 20ல 10 போனா 10, 10ல 2 போனா 8. அப்ப இதுக்கு ஆன்சர் 8%. இதுக்கு 8% அதிகரிச்சிருக்கும், இதுக்கு 44% அதிகரிச்சிருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? சோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க மென்சுரேஷன்ல, கேட்டா போட்டுருங்க. சோ முக்கியமா இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஓரளவு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஏபிஜிபி மட்டும் இருக்கு, அதை நாளைக்கு பார்த்துலாம். இதே மாதிரி ஏபிஜிபிலையும் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு, அதை நாளைக்கு செஷன் வரப்ப படிச்சுட்டு வந்துங்க. ஓகே, நாளைக்கு அதை பார்த்துலாம் நீங்க சாட்டர்டே எக்ஸாம் நல்லபடியா பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.